இந்த வீடியோவில் எக்ஸைஸ் 7.1ல் ஃபோர்த் சம் தான் பார்க்க போகிறோம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PQR. ஸோ PQRனு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. வேர் Q தான் என்ன சொல்லிட்டாங்க, அதில் 90 டிகிரி. எப்பயுமே Q தான் என்னன்னு சொல்லிட்டாங்க, 90 டிகிரி. இஸ் ரொட்டேட்டட் அபவுட் QR அண்ட் PQ. ஸோ QR வச்சும் PQ வச்சும் அதை என்ன பண்ணுறாங்க, ஆக்சஸை வச்சு அதை ரொட்டேட் பண்ணுறாங்க. இஃப் QR is equal to 16 சென்டிமீட்டர் அண்ட் PR is equal to 20 சென்டிமீட்டர். ஸோ எல்லாமே கிவன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கிவன் கொடுத்துருங்க, Q தான் அதில் 90 டிகிரி கொடுத்துட்டாங்க அந்த ரைட் ஆங்கிளில். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் QR வந்து 16 சென்டிமீட்டர், PR வந்து 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரையலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. அதில் Q தான் 90 டிகிரின்னு சொன்னதுனால என்ன பண்ணுறோம், 90 டிகிரி கீழே பேஸில் என்ன போடுறோம், இந்த இடத்துல Q போட்டிருக்கோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு இஸ் ரொட்டேட்டட் அபவுட் ஆக்சிஸ் QR. ஸோ QR வச்சு அது ரொட்டேட் பண்ணுது. அதனால் என்ன பண்ணுறேன், இந்த ஃபஸ்ட் ஆக்சிஸை நான் வச்சுருக்கேன் Qன்னு வச்சதுனால இங்கே என்ன வச்சுருக்கேன், Rன்னு வச்சுருக்கேன். ஓகே. ஸோ இந்த ஆக்சிஸை Rன்னு வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது, Pன்ற வேல்யூ தான் இருக்குது. ஸோ P இங்கே போட்டாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, QR வந்து 16. ஸோ அப்போ இந்த QR என்ன வரும், 16 வரும். இந்த PR என்ன கொடுத்துருக்காங்க, 20. ஸோ அப்போ இது 20. இங்கே பாருங்கள், இந்த ஆக்சிஸ் அப்படியே வச்சுட்டு இது ஒரு கோன் ஷேப் எக்ஸ்டெண்ட் பண்ணி கோன் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதை மட்டும் அப்படியே வச்சுட்டு அதை வச்சு அந்த ஆக்சிஸை வச்சு ரொட்டேட் பண்ண போகிறோம் இப்போ இந்த ட்ரையாங்கிளை. ஸோ அப்போ அந்த சர்க்கிள் உள்ள அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வந்தால் இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுமா அது. ஸோ அப்போ இந்த ஆக்சிஸ் அப்போ QR வச்சு ரொட்டேட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆன்சர் கிடையாது. அப்போ வந்து என்ன CSA வரும் அப்படி சொல்கிறாங்க. கம்பேர் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன்ஸ் ஸோ ஃபார்ம்டு பை தி ட்ரையாங்கிள். ஸோ அதாவது QR வச்சு QR ஆக்சிஸாக வச்சு ரொட்டேட் பண்ணும்போது என்ன கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வருது, அதே மாதிரி PQ. ஸோ PQவை ஆக்சிஸாக வச்சு ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வருது, ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சர் சொல்லணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன வச்சுருக்கோம், ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஆக்சிஸாக நம்ம Q எப்பயுமே 90 டிகிரி. இங்கே தான் எப்பயுமே Q இருக்கும். இந்த டயக்ராமும் பாருங்கள், Q எப்பயுமே கீழே தான் இருக்கும். ஏன்னா இதான் 90 டிகிரி. ஸோ Q தான் 90 டிகிரி சொல்லிட்டாங்க. ஸோ ரெண்டு இதுலேயுமே Q வந்து கீழே தான் இருக்கணும். ஆனால் என்ன சொல்லுவோம், QR கொடுத்துருக்காங்க. அப்போ Q இங்கே வேணா வரும் 6. செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, PQ. ஸோ அப்போ இங்கே Q போட்டாச்சு, அங்கே என்ன பண்ணணும், மேலே Pன்னு போட்டாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஆக்சிஸ் QR, செகண்ட் கண்டிஷனில் ஆக்சிஸ் QP. ஸோ இப்போ ரிமைனிங் என்ன தான் இருக்கீங்க, 6 தான் வரும். ஓகே. ஸோ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி QR வந்து எவ்வளோ கொடுத்துருங்க, 16 கொடுத்துருங்க. அதனால் QR கீழே 16 வரும். இந்த PRன்றது 20 வரும். ஓகே. ஸோ டு ஃபைண்ட் என்னது பாருங்கள், CSA ஆஃப் கோன். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் கண்டுபிடிக்கணும். வென் ரொட்டேட்டட் அபவுட் QR வச்சு ரொட்டேட் பண்ணும்போது என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும் CSA. அதே மாதிரி வென் ரொட்டேட் அபவுட் PQ வச்சு கண்டுபிடிக்கும் போது என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும் CSA. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷனில் வென் ரொட்டேட்டட் அபவுட் QR வச்சு ரொட்டேட் பண்ணால், அதாவது ஃபஸ்ட் டயக்ராம். ஸோ QR வச்சு ரொட்டேட் பண்ணால் என்ன வருது பாருங்கள், ஃபார்முலானது CSA ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு πRL. ஸோ இப்போ இந்த டயக்ராம் மட்டும் பாருங்கள். இப்போ இந்த டயக்ராம் மட்டும் பார்த்தா இது வந்து கோன் ஷேப்பில் பாருங்கள் இந்த டயக்ராம். ஓகே. ஸோ இந்த ஃபுல் ஷேப்பில் பாருங்கள். இது வந்து இது ஸ்லாண்ட் ஹைட்டா. ஸோ ஸ்லாண்ட் ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். ஓகே. ஸோ 20 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது, இது வந்து ஹைட்டில் வந்துடும். இது நமக்கு ஃபார்முலாலே இல்லை. இது ஃபார்முலாவில் நம்மளுக்கு என்ன இருக்குது, பை இருக்குது, R இருக்குது, L இருக்குது. L தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு, R மட்டும் தெரியலையா. ஸோ இங்கே பாருங்கள், கோனாக வச்சு பார்க்கும்போது இது என்னது, இதுதானே அது ரேடியஸ். ஸோ சென்டர் பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் இருக்குது. அப்போ PQன்றது தான் எதுங்க, ரேடியஸ். ஸோ PQன்றது தான் எதுங்க, ரேடியஸ். ஓகே. ஸோ அப்போ PQன்ற வேல்யூ கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதுனால என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ன்றதுனால பித்தகோரஸ் தியரம், இது என்னது, லாங்கஸ்ட் சைட் ஸ்கொயர். அதாவது லாங்கஸ்ட் சைட் ஸ்கொயர்னது PR ஸ்கொயர் ஈக்குவல் டு QR ஸ்கொயர் ப்ளஸ் PQ ஸ்கொயர். ஓகே. ஸோ நம்மளுக்கு தேவை என்னது, PQ தான் நம்மளுக்கு தேவை. அதனால் PQ மட்டும் இங்கே வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அங்கே எடுத்துகிட்டு போயிடலாமா. ஸோ அப்போ PR ஸ்கொயர் இந்த அங்கே போகும்போது என்ன ஆகிடும், ப்ளஸில் இருக்கிறது அங்கே போச்சுன்னா மைனஸ் QR ஸ்கொயர். ஓகே. ஸோ PQ. ஸோ ஸ்கொயர் அங்கே போச்சுன்னா ஆகிடும் ரூட். ஓகே. ஸோ இப்போ PRக்கு பதிலாக என்ன இருக்காங்க, PRோட வேல்யூ என்னது, PRோட வேல்யூ 20. ஸோ அப்போ 20 ஸ்கொயர் வந்துருமா, மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுங்க. QRக்கு பதிலாக என்ன இருக்கீங்க, 16 இருக்கா, என்ன இருக்குது, QRக்கு பதிலாக 16 இருக்குது. அப்போ 16 ஸ்கொயர். ஸோ 20 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன, 20 2 வாட்டி மல்லே பண்ணும் 400 மைனஸ் 16 2 வாட்டி மல்லே பண்ணும் 256. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன வருது நமக்கு, ரூட் ஆஃப் 144. ஸோ 144 ரூட் எடுத்தால் என்ன வரும், எந்த டேபிளில் 2 வாட்டி மல்லே பண்ண 144, 12 × 12. ஸோ அப்போ ரூட்டில் 2 நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் ஒரு நம்பராக வெளியே எழுதலாம். அப்போ 12 சென்டிமீட்டர். அப்போ R = அப்போ PQR ரெண்டுமே ஒன்று தான். ஸோ அப்போ என்னது, R வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 12 சென்டிமீட்டர். ஸோ இப்போ டேரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ பை அப்படியே வச்சுங்க, எதுவுமே சப்ஸ்டியூட் பண்ண தேவையில்ல. 12 R பதிலாக 12 × 20. 12 × 20 என்ன வரும், 240
பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுலேயும் இதுலேயும் பை அப்படியே வச்சு கண்டுபிடிக்கலாம், இன்னொன்றுலையும் பை அப்படியே வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இன்னொரு கண்டிஷன்லையும். ஸோ இன்னொரு கண்டிஷன் என்னது, வென் ரொட்டேட்டட் அபவுட் PQ. ஸோ PQ ஆஸை வச்சு ரொட்டேட் பண்ணால் என்ன வருதுன்னு பண்ணோம். CAC ஆஃப் கோன்னது பை RL. ஸோ PQ ஆஸை வைக்கும் போது என்ன ஆகிடும், ரேடியஸ் என்னது சென்டர் பாயிண்ட்லேருந்து பாருங்கள், ரேடியஸ் என்ன ஆகிடுது 16 மாறிடுது. போன கண்டிஷனில் ரேடியஸ் என்ன கண்டுபிடிச்சோம், R=12 கண்டுபிடிச்சோம். இந்த கண்டிஷனில் ரேடியஸ் என்ன ஆயிடுச்சு 16, இங்கே டேரெக்டாகவே இருக்குது. அதே மாதிரி ஸ்லாண்ட் ஹைட்னது, ஸ்லாண்ட் ஹைட் சேம் தான் ரெண்டு கண்டிஷன்லையும். ஸ்லாண்ட் ஹைட்னா இருக்குது 20 தான் இருக்குது. ஸோ சப்ஸ்டிட் பண்ணலாமா. ஸோ ஆருக்கு பதிலாக 16, எல்லுக்கு பதிலாக 20 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன இருக்குது 320 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியானால. இதுலேயும் சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால. அப்போ 320 பை தான் பெருசாக இருக்குது 240 கூட கம்பேர் பண்ணும்போது. ஓகே, ஸோ அப்போ CAC ஆஃப் கோன் வென் ரொட்டேட்டட் அபவுட் PQ. ஸோ வென் ரொட்டேட்டட் அபவுட் PQ இஸ் என்னது லார்ஜர். அப்போது லார்ஜர் தேன் எதை விட லார்ஜராக இருக்குது, CAC ஆஃப் கோன் வென் ரொட்டேட்டட் அபவுட் QR கூட கம்பேர் பண்ணுவோம். PQ வச்சு வர ஆன்சர் தான் CAC தான் என்ன இருக்குது பெருசாக இருக்குது. ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர்.